ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. நெகேமியாவின் 52 நாட்கள் ஜெபம். 3வது நாள் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். இந்த 3வது நாள் உங்களோடு கூட பேசக்கூடிய தலைப்பு தேவனுடைய நேரத்துக்காக காத்திருத்தல். அல்லேலூயா. யாருடைய நேரத்திற்காக? தேவனுடைய நேரத்துக்காக ஒரு தேவ பிள்ளை காத்திருக்க வேண்டியது அவசியம். ஒரு தேவனுடைய பிள்ளைனால் மாத்திரமே தேவனுடைய நேரத்துக்காக என்ன செய்ய முடியும்? காத்திருக்க முடியும். அல்லேலூயா. யார் ஒருவன் ஸ்தோத்திரம் தேவனுடைய நேரத்துக்காக அவங்க காத்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை, வெற்றியை பார்த்ததை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அது ஊழியத்தின் பாதையாக இருக்கலாம், அது பிசினஸ் சம்பந்தமான காரியமா இருக்கலாம், ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களா இருக்கலாம், அல்லது எல்லா விஷயத்திலையும் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய நேரத்துக்காக காத்திருந்து பொறுமையோடு இருப்பாங்க பாருங்க. அவங்க வாழ்க்கையில எல்லாம் பெரிய ஜெயத்தை பார்த்ததை நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 3வது நாள் தேவன் நம்மிடத்துல ஸ்தோத்திரம் பேசக்கூடிய வார்த்தை, இந்த நெகேமியாவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3வது காரியம், தேவன் நேரத்துக்காக காத்திருந்தான். அல்லேலூயா. தன்னுடைய நேரம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லது மற்றவர்கள் ஏதோ ஒன்று சொன்னார்களே மற்றவருடைய நேரத்துக்காக காத்திருந்தான் அல்ல, தேவன் நேரம், தேவ சித்தம் வெளிப்படுகிற வரைக்கும் நெகேமியா காத்திருந்ததை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. வாரம் கிடைத்த உடனே ஓடல, ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே அவர்கள் என்ன செய்யல, அவர் ஏதோ ஒன்று செய்து விட்டு ஏதோ ஒரு சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்யல, அந்த தேசத்துக்கு ஓடி போகல, அந்த இடத்துக்கு ஓடி போகல. தேவன் நேரம் வெளிப்படுகிற வரைக்கும் அவன் காத்திருந்தான். அல்லேலூயா. நெகேமியா தேவ சமூகத்துல காத்திருந்தான். ஏனென்று சொன்னால், நான் தனியா போய் அந்த காரியத்தை என்ன செய்ய முடியாது, ஒன்றும் நான் செய்ய முடியாது. ஏன்னா அங்க வேலைகளை செய்வதற்கு நிறைய தேவைகள் உண்டு, நிறைய பொருளாதார தேவைகள் உண்டு. இதெல்லாம் எப்படி சந்திக்க முடியும்? தேவனுடைய நேரத்துக்காக காத்திருந்தான். அல்லேலூயா. ஒரு நாள் வந்தது, ஒரு நேரம் வந்தது, ராஜ சமூகத்துல போய் நிற்கிறார். ஸ்தோத்திரம் துக்கமுகமா இருக்கிறத ராஜா பார்க்கிறார். இதுவரைக்கும் இப்படி இருந்ததில்லையே, இது மனதனுடைய துக்கமே இல்லாமல் வேறொரு துக்கம் இல்லை என்று சொன்ன போது, இப்ப அவன் தன்னுடைய காரியத்தை ராஜாவினிடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இவன் சொல்லுகிறது எல்லாத்தையும் ராஜா கேட்டு ஒன்றும் கூட பெண்டிங் இல்லாம அவன் கேட்ட அத்தனை காரியத்தையும் ராஜா செய்து கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். அதற்கு எப்படி இது சாத்தியமானது? இது எப்படி நெகேமியா அதை பெற்றுக்கொண்டா அப்படின்னு சொன்னா, அவன் துரிதமாய் செயல்படல, அவன் உடனே அவசரப்படல, தேவ நேரத்துக்காக தேவ சமூகத்தில் அவன் காத்திருந்தான். ஆண்டவரே, இது என்னுடைய திறமையை கொண்டோ என்னுடைய ஞானத்தை கொண்டோ இதை செய்திருக்க முடியாது என்பதை அறிந்து, உங்க நேரத்துக்காக, உங்க சமயத்துக்காக, உங்க சித்தத்துக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தை என்ன செய்யறான்? நிறுத்துறான். இந்த நேரம் வந்த போது சகலமும் அவனுக்கு அனுகூலமாய் மாறினதை பார்க்க முடிகிறது. உங்களுடைய வாழ்க்கையில சகலமும் அனுகூலமாய் மாற வேண்டும் என்று சொன்னால், சகலமும் சாதகமாய் உங்களுக்கு மாற வேண்டும் என்று சொன்னால், அநேகருடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்துல ஸ்தோத்திரம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியம். தாவீது சொல்ல, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் என்று சொல்லி
நாமே ஆபிரகாமை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆமே ஸ்தோத்திரம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு 25 வருஷம் அவர் காத்திருந்தார். அல்லேலூயா. தன்னுடைய குமாரனை பார்ப்பதற்கு. அன்னால் அனுதினமும் அவருடைய சமூகத்துல போய் சோமனிட்டே இருக்கிறாங்க, காத்திருக்கிறாங்க. நான் ஆண்டு இடத்துல ஒண்ணு நான் கேட்டிருக்கிறேன், எனக்கு ஆண்டது தருவா என்று சொல்லி தேவ சமூகத்துல காத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்துல காத்திருக்கிறது எந்த காரியமும் வீண் போகவே போகாது. உங்களுக்கு அது ஜெயமாகத்தான் மாறும். நாட்கள் போயிட்டே இருக்கு, வருஷங்கள் போயிட்டே இருக்கு, வயசாயிட்டு இருக்கு, ஆனாலும் இன்னும் நடக்கலையே, இன்னும் மாறலையே, ஒரு சேஞ்ச் என்னால பார்க்க முடியலையே அப்படிங்கிற பாரம், அப்படிங்கிற வேதனை உங்களுக்கு வேண்டாம். காத்திருங்க, ஒரு நாள் வரும், தேவனுடைய நேரம் வரும், கட்டாயமா உங்க நிலைமை அப்படியே மாற்றுவதற்கு. அல்லேலூயா. அது தேவனால் சாத்தியமாகும். நம்முடைய பலத்தை கொண்டோ, நம்முடைய திறமையை கண்டோ, நம்முடைய பேக்ரவுண்ட் சப்போர்ட்டை கொண்டோ ஒன்றும் நம்ம என்ன செய்ய முடியாது, சாதித்து விட முடியாது. தேவ தயவு, தேவ சித்தம், தேவ கரம் வெளிப்படுமானால் சகலமும் நமக்கு ஜெயமாக மாறும். அல்லேலூயா. சகலமும் ஜெயமாக மாறும். இன்னைக்கு காத்திருக்க முடிகிறதா? இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்க முடிகிறதா? அல்லேலூயா. நிறைய நேரத்தில் இந்த காத்திருக்க முடியாமல் அவசரப்பட்டு துரிதமா ஏதோ ஒரு காரியத்தை செய்து, ஏதோ ஒரு காரியத்துல போய் விழுந்து, அதனால நஷ்டப்பட்டு வேதனை அடைந்து, அதனால அவமானப்பட்டவர்களால், நிந்திக்கப்பட்டவர்களாய், தனிமைப்படுத்தப்பட்டவர் நிறைய நேரத்தில் நம்ம நினைச்சுக்கிறோம், தள்ளப்பட்டு போய் நிற்கிறோம். நம்முடைய காரியங்கள் வாய்க்காமல் அதெல்லாம் ஒரு ஃபெயிலராக, ஒரு தோல்வியில போய் நிற்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை நீங்க யோசிக்கிற, நானும் என்னுடைய காரியத்துல நான் நிறைய அவசரப்பட்ட, தேவன் நேரத்துக்காக நான் காத்திருக்க நான் தவறிட்டேன், தேவனுடைய சித்தத்துக்காக அவன் ஸ்தோத்திரம் காத்திருக்க நான் தவறிட்டேன் ஆண்டவரே, தவறிட்ட ஆண்டவரே. அல்லேலூயா. சில காரியங்கள் அவசரப்பட்டு நானாகவே என்னுடைய திறமை கொண்டோ அவன் ஸ்தோத்திரம் என்னுடைய காரியத்தை கொண்டு நான் செய்தெடுத்தேன். அதனால எந்த பிரயோஜனத்தை நான் பார்க்க முடியல, எந்த பலனை அனுபவிக்க முடியல, எந்த காரியத்துல வெற்றியை நான் பார்க்க முடியல. ஒருவேளை நீங்க கவலையோடு அந்த காரியத்தை குறித்து நீங்க சோர்ந்து போயிருப்பீன்னு சொன்னால், அவனுடைய சமூகத்துல மறுபடியும் ஒப்பு கொடுங்க. அவர் இன்னும் காத்திருக்கிற ஆண்டவரே, உங்க வேலைக்காக நான் காத்திருக்கிற ஆண்டவரே. உங்களுடைய பிசினஸ் காரியமா இருக்கலாம், உங்களுடைய ஊழியத்துடைய காரியமாக இருக்கலாம், சபையினுடைய வளர்ச்சியுடைய காரியங்களா இருக்கலாம், உண்மை ஸ்தோத்திரம் உங்க பிள்ளைகளுடைய திருமண காரியங்களாக இருக்கலாம், அல்லது உங்க பிள்ளையுடைய எதிர்காலத்துடைய காரியங்களா இருக்கலாம், அல்லது உங்களுடைய எதிர்காலத்துடைய காரியமா இருக்கலாம். எந்த விஷயமாக இருந்தாலும் தேவ சமூகத்துல அதற்காக நீங்க பொறுமையோடு காத்திருங்க. நிச்சயம் ஜெயம் வரும். அல்லேலூயா. நிச்சயம் ஜெயம் வரும். காத்திருக்கிற மனுஷன் தோற்று போனதா சரித்திரம் கிடையாது. காத்திருந்த மனுஷன் அவன் ஸ்தோத்திரம் எற்றிலையும் வீழ்ந்து போனதாக சரித்திரம் கிடையாது. தேவ சமூகத்துல, தேவ திட்டத்துக்காக, தேவ தரிசனத்துக்காக, தேவனுடைய செயல்பாடுகளுக்காக தேவன் நேரம் வெளிப்படுகிற வரைக்கும் அவன் ஸ்தோத்திரம் ஒரு கர்த்தருடைய பிள்ளை காத்திருக்குமானால் மிகப்பெரிய ஒரு காரியத்தை, மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவன் நிச்சயமாகவே பார்த்திருக்க முடியும். அல்லேலூயா. நிறைய அனுபவங்கள், நிறைய சாட்சிகளை நாம் சொல்ல முடியும். ஆமென். வேதத்துல ஓடின பரிசுத்தவான்களுடைய லைஃப நீங்க திரும்பி பார்ப்பேன்னு சொன்னால், அவர்கள் 1-2 நாட்கள் அல்ல, பல வருஷங்கள் அந்த காரியங்கள் வெளிப்படுகிற வரைக்கும் காத்திருந்ததை பார்க்க முடியும். அந்த காத்திருப்பு செய்யல, போகல. அல்லேலூயா. ஈசாக்கு அந்த தேசத்துல விதைக்கிறான். ஆமென். இந்த தேசத்துல வறட்சியும் மகா வெறுமையும் உண்டானது. எல்லாரும் வேறொரு தேசத்துக்கு பிழைப்புக்காக போகிறார்கள். ஈசாக்கு போகல. அவன் எல்லாத்தையும் விதைச்சிட்டு காத்திருக்கிறான். அல்லேலூயா. எல்லாரும் முறுமுறுத்துட்டு போன மாதிரி, எல்லாரும் தூசிச்சுட்டு போன மாதிரி ஈசாக்கு ஒன்னும் செய்யலாம். பேசாம காத்திருக்கிறான். தேவ சமூகத்துல காத்திருக்கிறான். அல்லேலூயா. என ஈசாக்கு தெரியும், ஆபிரகாமின் தேவன் சாதாரணப்பட்டவர் அல்ல, சர்வ வல்லமுள்ள தேவன்.
என் தகப்பனாகிய ஸ்தோத்திரம் ஆபிரகாமுடைய தேவன் அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறார் என்பதை அவன் கூட நடந்த அந்த விசுவாசத்தை கண்டு அவன் படித்து கொண்டதுனால அவன் என்ன செய்கிறான்? காத்திருக்கிறான். அல்லேலூயா, ஆமென். மழை வரலையே, சூழ்நிலை எல்லாம் நமக்கு எதிராக இருக்குதே, அதெல்லாம் ஒன்றும் அதை குறித்து என்ன செய்யல, கேர் பண்ணிக்கவே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கல. தேவ சமூகத்துல காத்திருக்கிறான். விதைச்சிருக்கிற ஆண்டவர் விதைக்க சொல்லிட்டாரு, நிச்சயம் அதுக்குண்டான பலனை அவர் தருவார். அந்த நேரம் வரணும், இந்த நேரம் வரணும். இன்னைக்கு விதைச்ச உடனேயே இன்னைக்கே முளைச்சிருன்னு பார்த்தா அது நடக்காது. அதுக்கு காத்திருக்கணும். அல்லேலூயா. அதை காத்திருக்கும் போது அவன் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பார்த்தான். 30, 60, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். தேவ நேரத்துக்காக காத்திருங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய காத்திருத்தல் ஒரு நாள் வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பொது பலனை அடைந்து ஸ்தோத்திரம் கழுகளை போல செட்டைகளை அடைத்து எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காத்திருத்தல் வீண் போகாது தேவ பிள்ளையே. ஒரு நாள் உங்கள் நீதி வெளிப்படும். உங்களோடு கூட இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஸ்தோத்திரம் நீங்களும் பார்ப்பீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் பார்ப்பாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். ரொம்ப நாளா வருஷங்களா காத்திருந்துட்டு ஜெயத்தை பார்க்க முடியலையே, சோர்ந்து போகாதீங்க. தேவன் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வேலை வந்து கொண்டிருக்கிறது. அது வெளிப்படும் பட்சத்தில் எந்த சத்துருவினாலும் எந்த மனுஷிக வல்லமைனாலும் அதை தடை செய்யவே முடியாது. அல்லேலூயா. அதை தடை செய்யவே முடியாது. நெகேமியாவுக்கு அந்த ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தது போல, சகல காரியங்களும் அவனுக்கு கைகூடி வர பண்ணினது போல, இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் சரி ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, உன் காரியங்களை கைகூடி வர பண்ண. காத்திருக்கிறது வீண் போகாது, ஜெயமாய் மாறும். அல்லேலூயா. பொறுமையோடு காத்திருங்க, மிகப்பெரிய வெற்றி ஆண்டவர் தருவார். இன்றைக்கு ஒருவேளை தோல்விகளை சந்தித்திருந்தாலும் நாளைக்கு அது ஜெயமா கர்த்தர் அதை மாற்றி கொடுப்பார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல நம்ம காத்திருக்கணும். அதை மாத்திரம் செய்துட்டால் போதும். கர்த்தர் யெகோவா ஈரே எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த நேரத்துக்காக காத்திருக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அவசரப்பட்டு எடுத்த சில முடிவுகளால நிறைய நஷ்டங்களும் ஏமாற்றங்களும் இழப்புகளும் வந்ததாண்டவரே. அப்பா, அதற்காக நாங்க மன வருந்துகிறோம், மன்னிப்பு கேட்கிறோம். இனி உங்க நேரத்துக்காக நாங்க காத்திருக்க போறாண்டவரே. நீங்க செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற அப்பா ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவீராக. இந்த வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை காணும்படி செய்வீராகப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீதி வெளிப்படட்ட ஆண்டவரே. அவர்களுடைய தனிப்பட்ட ஜீவிதத்துல நீதி வெளிப்பட்ட ஆண்டவரே. காத்திருக்கிறாங்கப்பா, பல நாட்களா காத்திருக்கிறாங்கப்பா. நீங்க சொன்னீங்களே, காத்திருக்கிறது வீண் போகாது. கழுகுகள் போல செட்டைகளை அடித்தமுடைய பிள்ளைகள் எழும்பட்டும் ஆண்டவரே. இவர்களுக்கு தேசத்துல பெரிய காரியங்களை செய்வீராக. அப்பாவுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.